நான் வந்து இது எல்லாமே ஆகமத்துக்கு எதிரானது, இறைவனை காட்சி பொருளாக வைக்கக்கூடாது. சரி சொல்லிட்டார். இப்போ நம்ம பல கேள்விகள் இப்போ நமக்கு இங்கே தான் வருது. முதல்ல இவர் வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகர்கள் மாணவர் சங்கமா அப்படின்னுடைய தலைவர். சரி, இவருடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு தீக்காக்காரர். முதல்ல நீ தீக்காக்காரனாக இருக்கிற பொழுது உங்களுக்கு அடிப்படையில் கடவுளை பற்றி பேசுறதுக்கான தகுதியை முதல்ல உங்களுக்கு போயிடுது. கடவுள் நம்பிக்கை இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத, அதாவது கடவுள் கற்சிலைகளை வழங்குபவன் முட்டாள் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவருடைய சிலைக்கு கீழே எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த ஈவேரா சிலைக்கு ஒரு மாலை போடக்கூடிய போட்டோக்களும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஆகமத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி முதல்ல இருக்கு? சரி, அப்போ அதனால தான் அவர் வந்து அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே இது போன்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது, இன்னைக்கு கூட இந்த விமானம் வந்து இன்னைக்கு விழுந்து இந்த விபத்துக்குள்ளான உடனேயே மீட்பு பணிக்கு முதல் ஓடி வந்தது RSS அமைப்பு தான். அவர்களோட களத்திலிருந்து இந்த மீட்பு பணியில் அங்கே இருக்கக்கூடிய மாநில மத்திய அந்த காவல்துறை, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அவங்களோட வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மெசேஜ் எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்கணும்னு பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக சில மெசேஜில் வந்து இந்த விமானத்தில் வந்து விஜய் ரூபானிக்கு பதிலாக மோடி, அமித்ஷாலாம் போயிருந்திருக்கலாம் அப்படின்னா என்ன மனநிலையில் இவங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸுகள் எல்லாம் போடுகிறார்கள். அப்போ ஸ்டாலினை பார்த்து இந்த கலவரத்தில் அவங்க வந்து செங்கற்களை எல்லாம் தூக்கி வீசி இருந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய கலவரம் நடக்கிறதுல காவல்துறையினர் வந்து ஒரு வெள்ளை கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு அமைதி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. குடிச்சிட்டு போன மாதிரி அந்த மாதிரி இருக்குது அதை பார்க்கும் பொழுது. அப்போ இந்துக்களுக்கு யார் பாதுகாப்பு என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. வெஸ்ட் பெங்காலை நினைத்தால் உண்மையிலேயே ரொம்ப மனது வந்து வருத்தம் அடைகிறது. காரணம் என்னன்னா, இப்பதான் முர்ஷிதாபாத்தில் நடந்த மிகப்பெரிய கலவரம். வெஸ்ட் பெங்கால் வந்து முன்னாடி காஷ்மீர் இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு அங்கிருந்து இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, என்ன நடந்தது? ஒரு ஜனநாயக நாடுங்கிற அந்தஸ்து இன்னைக்கு வங்கதேசம் இழந்து விட்டது. இப்பயும் யூனஸ் என்ன நினைக்கிறாரு, அவர் வந்து ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு டிக்டேட்டராக இன்றைக்கி அவங்க பங்களாதேஷை மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு போக்கு இங்கே அங்கே போய் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியாது. இப்போ இந்த மாணவர் அமைப்பு இன்றைக்கி இதை தாமதமாகத்தான் இன்றைக்கி புரிந்து கொண்டிருக்கிறது. இது போல தான் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த வெளிநாடுகள் உள்ளே புகுந்து இன்றைக்கி வந்து அதை வந்து குழப்பி விட்டு அங்கே உள்ள ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி அதில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர் வந்து எங்கே போயிருந்தார், கத்தாருக்கு போயிருந்தார். கத்தாரில் போய் அவர் யாரை சந்தித்தார்னு பார்த்தீங்கன்னா, அல்-கொய்தாவினுடைய, அதாவது அவனுடைய தலைக்கு, அல்-கொய்தா பயங்கரவாதி, அவனோட தலைக்கு வந்து இதே போல் சன்மானம் வைக்கப்பட்டிருந்தது. இவரே, இந்த ட்ரம்ப்பே தான் அந்த அல்-கொய்தா பயங்கரவாதி தலைவனை எதிர்த்து அறிக்கையும்லாம் வெளியிட்டிருந்தார். அவனோட நின்று ஃபோட்டோ எடுத்து அது சமூக வலைதளங்களில் வெளியானது. கத்தார் வந்து ஒரு விமானம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை போய் வாங்கிட்டு வந்தார், பிச்சைக்கார மாதிரி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடு கோயில் மாதிரியை வைக்க எதிர்ப்பு, அனைத்து ஜாதி அர்ச்சகர் சங்கம் வழக்கு. உலகை உலுக்கிய குஜராத் விமான கோர விபத்து, நிவாரணப் பணியில் மீட்பு படையினருடன் RSS தொண்டர்கள். மேற்கு வங்க 24 பர்கானஸ் மாவட்டம் மகேஷ்தலா கிராமத்தில் வன்முறை, இஸ்லாமியர்களிடம் வெள்ளை துண்டு அசைத்து சரண்டரான மம்தா போலீஸ். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு வங்கதேச யூனுஸ் ஆதரவு, மாணவர் லீக் தலைவர் சதாம் உசேன் குற்றச்சாட்டு. ட்ரம்ப், JD வான்ஸ் மற்றும் எலம் மஸ்கை கொல்ல அமெரிக்க இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுக்கும் அல்-கொய்தா தலைவர். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பண்டிகுமார். வரும் ஜூலை 22 மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு, ஒரு மாபெரும் மாநாடு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாடுக்கு எப்படியாவது ஒரு
சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்று பலதரப்பில் வந்து சிக்கல்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து காவல்துறையில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மாதிரி மாநாட்டு வந்து அறுவடை வீடுகள் மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மறுப்புக்கு அவங்க நீதிமன்றத்தை வந்து முன்னணி சார்பாக வந்து நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றம் வந்து பூஜைகள் செய்யாமல் மாதிரி மாடல்ஸ் வேணால் வைக்கிறதுக்கு அனுமதி தருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதனோட முழு விவரமும் வருகின்ற ஜூன் 13 தீர்வு தருகிறோம்னு சொல்லிட்டு உத்தரவு தருகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கப்படும் போது இதுக்கு இடையில வந்து ஒரு மனுதாரர் வந்து நான் எங்களுக்கு இந்த வழக்கில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சாதி ஆட்சியர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்த வா ரங்கநாதன் அப்படின்றவர் வந்து அந்த மாணவர் தலைவர் சங்கத்தில் இருந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஆகம விதிகளை மீறி பூஜை செய்யக்கூடாது, மூலவர் அல்லது உச்சர் சிலைக்கு ஏற்படைய கும்பாபிஷேகம் இல்லாமல் பூஜை செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிக்காரு. ரெண்டாவது, அறநிலையத்துறை மற்றும் நகராட்சி அனுமதி பெறப்பட வேண்டும் இப்படி ஒரு லிஸ்ட் பெறப்பட்டிருக்காரு. இந்த முக்கியமான வாதம் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, கடவுளை காட்சிக்கு பயன்படுத்தக்கூடாது, எக்ஸிபிஷன்ஸ் அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறுவடை வீடை வந்து மனுவை வந்து தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் வந்து இப்ப என்ன சொல்றாரு, ஆகமத்திற்கு எதிரானது இந்த அறுபடை வீடு மாதிரிகள் அப்படின்னு இப்ப அவர் சொல்லியிருக்கார். ஆனா முதல்ல யார் அதை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. எப்பொருள் யார் யார் வை கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். நீ அவன் சொன்னாலும் அவன் சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? முதல்ல ஆகமத்திற்கு நீ தகுதியான ஆளா? ஆகமத்தை பத்தி பேசுறதுக்கு அந்த ஆள் தகுதியான ஆளான்னு இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆள் என்ன சொல்றாரு, இப்ப நான் வந்து இது எல்லாமே ஆகமத்துக்கு எதிரானது, இறைவனை காட்சி பொருளாக வைக்கக்கூடாது, சரி சொல்லிட்டார். இப்ப நம்ம பல கேள்விகள் இப்ப நமக்கு இங்கதான் வருது. முதல்ல இவர் வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகர்கள் மாணவர் சங்கமா அப்படின்னுடைய தலைவர். சரி, இவருடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு தீகாக்காரர். முதல்ல நீ தீகாக்காரனா இருக்கிற பொழுதே உங்களுக்கு அடிப்படையில கடவுளை பத்தி பேசுறதுக்கான தகுதியே முதல்ல உங்களுக்கு போயிடுது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் எப்படி அர்ச்சகர்? கடவுள் நம்பிக்கை இல்லாத, அதாவது கடவுள் கற்சிலைகளை வழங்குபவன் முட்டாள் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவருடைய சிலைக்கு கீழே எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த ஈவேரா சிலைக்கு இவர் மாலை போடக்கூடிய போட்டோக்களும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஆகமத்தை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி முதல்ல இருக்கு? சரி, முதல்ல இவர் என்ன நான் வந்து படிச்சிருக்கேன், அவருடைய அஃபிடவிட்டை நான் முழுக்க பார்த்தேன். அதுல வந்து நான் வந்து இந்த அனைத்து சாதியினர் பயிற்சி பள்ளி இப்ப அரசாங்கம் நடத்தக்கூடிய அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அதை படிச்சு சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. ஆனால் ஆகமம் அப்படிங்கிறது வந்து புதுசா முதல்ல ஹெச்ஆர்என்சி ஆகமம் எழுதுறதுக்கு யார் முதல்ல அனுமதி கொடுத்தார்கள்? இறைவன் என்ன சொல்றாரு, பெரிய இதுல சிவபுராணத்துல எல்லாம் படிப்பது என்ன அப்படின்னா, ஆகமமாகி நின்று அன்னிப்பாந்தாள் வாழ்க, இறைவனே நானே முன்னின்று எழுதிய ஆகமங்கள் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இவர் ஆகமத்துல என்ன படிச்சிருக்காரு? சைவ ஆகமத்துல ஏதாவது 28 ஆகமங்கள் இருக்கு, ஏதாவது படிச்சிருக்காரா? வைணவ ஆகமம் 2 இருக்கு, இதெல்லாம் ஏதாவது நீ படிச்சிருக்கியா? இல்ல ஒரு கோவிலுக்கும் ஒரு சிறு சிறு மாறுபாடுகளுடன் சில சம்பிரதாயங்கள் வழிபாடுகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கியா? எதுவுமே இல்ல. ஹெச்ஆர்என்சி ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, அதை போய் படிச்சாராம், அதில் போய் பயிற்சி எடுத்தாராம். ஹெச்ஆர்என்சி யாருங்க சிலபஸ் போடுறது ஆகமத்துக்கு? ஹெச்ஆர்என்சி ஆகமம் எழுத முடியுமா? அப்படிதான் ஒருத்தர் எழுதினார், அது தமிழ் ஆகமம்னு ஒரு ஆள் எழுதினார். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழ் ஆகமம்னு எழுதின ஆளை நீ எதிர்த்து நீ அன்னைக்கு கேஸ் போட்டுருக்கலாமே. அது எப்படிடா தமிழ் ஆகமம், அது இந்த மாதிரி ஆகமத்துல இந்த மாதிரிலாம் ஒன்று சொல்லவே இல்லையே, நீயா ஒன்று எழுதுறியா அப்படின்னு நீ அன்னைக்கு போய் கேஸ் போடலன்னு கேட்கிறேன். சத்தியவேல் முருகனாருக்கு எதிராக இவர் கேஸ் வழக்கு தொடுத்திருக்கணும்ல நியாயமா? சரி, என்ன சொல்றாரு, காட்சி பொருளாக வைக்க முடியாது, அதுக்கு அது சம்பிரதாயம், அது சரி ஒத்துக்கலாம். ஆனா தீவுத்திடல்ல ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்களே, அப்ப அந்த எக்ஸிபிஷன், அதாவது அரசு பொருட்காட்சிகள்லாம் நடத்தும் பொழுது எதற்காக கோவில்ல இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளை கொண்டு போய் அங்க வச்சாங்க? அப்ப நீ போய் கேஸ் போட்டியா? காட்சி பொருளாக வைக்கப்பட்டு. ஏன் அப்ப காட்சி பொருளா வச்சிருக்காங்களே, அப்ப உனக்கு இந்த ஆகம விதியெல்லாம் கண்ணில் தெரியலையா அப்ப யாருக்குமே? அப்போ வந்து அன்னைக்கு எந்தெந்த கமிஷனர் அதற்கு வந்து அலோவ் பண்ணாங்க, அன்னைக்கு யார் எந்தெந்த இஓஸ் அதுக்கு அலோவ் பண்ணாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் இன்னைக்கு வழக்கு போடலாமா? அவங்க எல்லாம் சிலை கடத்தல் வழக்கு போடலாமா அவங்க மேல? எப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்க? ஏன்னா நீ தான் சொல்ற, கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திக்கு கூட அதை வைக்கும் பொழுது அதற்கு முறைப்படி பூஜை இதெல்லாம் செஞ்சு அதை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஈக்குவலா தான் பண்றாங்க, அது கோவில்ல இருக்கும், அது கோவில்ல மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணும். இவ்வளவு சம்பிரதாய கதை நீ இதுல பேசியிருக்கல இந்த அஃபிடவிட்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப நீ ஏன் இந்த கேஸை போட்டிருக்கலாமே அன்னைக்கு நீ போய் அந்த கேஸ?
ஏங்க அந்த மாதிரி வச்சுங்க, அது மிகப்பெரிய தப்பு. ஏன் அவனுக்கு அன்னைக்கு அந்த ஆகமத்தை பத்தி கண்ணில் தெரியலையா அன்னைக்கு? சரி, கோவிலுக்குள்ளாரையே வச்சு சினிமா படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோவிலினுடைய புனிதம் கெட்டு விடாதா? அப்ப அந்த கோவிலினுடைய ஆகம விதி அங்க மீறப்படவில்லையா? சொல்லியிருக்கணும்ல. சரி, இப்ப யாருக்காக இவர் இப்போ கூவி இந்த வழக்கை போட்டு நான் அதில் இம்ப்ளீட் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்காரோ அவங்க பாஸ், அவங்களுடைய பாஸுடைய வீட்டுக்காரம்மா தேர் மேலே ஏறி நின்னாங்க. எப்படிங்க தேர்ல ஏறலாம்? அது ஆகம விதிக்கு புறம்பானது, நீங்க ஏறி இருக்கக்கூடாது சொல்லியிருக்கலாமே. சரி, பழனி முருகன் கோவில் அடுத்த நாள் அந்த கோவிலினுடைய அப்போ முதல் நாள் கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்தில் அமைச்சர்கள்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லி மிக பரபரப்பான செய்திகள்லாம் அன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு இந்த வழக்கில் நீங்கள் போட்டிருக்கலாமே. இல்லை வேற அவர் சொல்கிறாரா தொடர்ந்து நான் இதுக்காக போராடுகிறேன். அன்னைக்கு இந்த வழக்கில் நீங்கள் அன்னைக்கு போட்டிருக்கலாமே. ஏன் அன்னைக்கெல்லாம் அந்த வழக்கெல்லாம் போடாமல் இன்னைக்கு இந்த வழக்கு நீ ஏன் போடணும்? அதுக்கான அவசியம் இன்னைக்கு என்ன இருக்கிறது? இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு மாடல் வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். மாடலுங்கிறத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் நான் உற்சவ மூர்த்தியவே நான் கொண்டு வைக்க போகிறேன்னு சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணீங்க, உற்சவ மூர்த்தியவே கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க. இந்த இடத்துல ஒரு படத்தை வச்சு இல்லை அது போன்ற ஒரு மாடலை வச்சு அந்த இடத்துல பூஜை வழிபாடுகள் பண்ண போகிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு தப்பு போச்சு? நீங்கள் இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது. கோவில் கும்பாபிஷேகம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோவில் கும்பாபிஷேகம் எப்படி நடத்த வேண்டும்? முதல்ல அந்த தர்மகர்த்தா அவருக்கு அந்த அறங்காவலர் குழு இருந்தால் யார் முதல்ல அது மெயின் தர்மகர்த்தாவோ அவருடைக்கு நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து அந்த ஒருத்தங்கள், அப்புறம் ஊர் மக்களினுடைய ஆலோசனைகள், இது எல்லாமே கேட்டு அந்த ஊருக்கு எந்த நாளில் பண்ணால் அந்த கும்பாபிஷேகம் நன்மையாக முடியும்னு இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதில் பார்க்க வேண்டியது. அதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அதே போல் கோவிலில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் பூரணமாக முடிந்து இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுதான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படியே நடக்குது எல்லா கும்பாபிஷேகம். நீங்களா ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, 10 இடத்துல கும்பாபிஷேகம்னு முடிவு பண்ணுறீங்க, அங்கே வேலை நடந்திருக்கோ நடக்கலையோ அந்த இடத்துல கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கீங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு யார் என்ன எப்படி என்ன முறை எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னது தமிழில் கும்பாபிஷேகம், தமிழ் வேத பிரகாரம் தமிழ் ஆகம பிரகாரம் கும்பாபிஷேகம். தமிழ் ஆகமம்ங்கிறது எங்கே இருக்குது? எந்த இடத்துல ஆகமத்தில் சொல்லியிருக்கு? இதெல்லாம் நீ ஆகம விரோதம் என்று சொன்னால் இதையெல்லாம் நீ தட்டி கேட்கவில்லையே. எங்கே போன? தட்டி கேட்க மாட்டாரு. ஏன்னா இது உண்மையிலேயே ஆகமத்துக்காக வந்த ஆள் கிடையாது. இதுவே என்னன்னா அதான் சொன்னேன் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, யாருக்கு மாலை போட்டாரோ அந்த வழியில வந்தவர். அப்ப அந்த வழியில வந்த ஒரு ஆளு எப்படி பேசுவாரு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்ப இது யாரு, இது என்ன, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது இந்த இந்து முன்னனுடைய இந்த முருக மாநாடு என்பதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த முருக மாநாடை பார்த்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பயம் வந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். அதுதான் காரணம். அதனால எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கோர்ட்டு இவங்களுக்கு அந்த அறுபடை மாடலை வைப்பதற்கான அனுமதியை தரதான் போகிறது. ஆனால் அது உடனே அது கிடைக்கக்கூடாது. அதை நீ தாமதப்படுத்திட்டே போகணும். அப்படி நீ தாமதப்படுத்திட்டே போகும்போது பொதுமக்கள் அங்கே பெரிய லெவலில் போகிறது தடுக்கப்படும். இதுதான் இப்போ இவங்களுடைய மெயினான ஒரு நோக்கம். இன்னொன்று, எல்லா கட்சிக்குமே இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, முருக மாநாடு இவர்கள் அரசியல் மாநாடாக மாற்றுகிறார்கள். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மாநாடு நடத்துனீங்களா, அப்ப அது என்ன மாநாடா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லை? இத்தனைக்கும் இந்த மாநாடுல எந்த விதமான ஸ்பீச்சோ எதுவும் கிடையாது. எல்லாரும் இணைந்து கந்தசஷ்டி பாராயணம் செய்ய போகிறார்கள். அதுல உங்களுக்கு என்ன பயம்னு கேட்கிறேன். ஒருத்தர் என்ன சொல்றாரு, இது ஒரு அரசியல் மாநாடு, இது பக்தி மாநாடுல அல்ல, அப்ப நீங்க நடத்தினது என்ன மாநாடு அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக திரும்ப வருது இல்லை? அப்ப அதே தான் இவங்களும் நடத்துறாங்க. உங்களுக்கு அப்போ இந்த டென்ஷன் வருது. அப்ப நீங்க இன்னொரு ஆள் இந்த மாநாட்டுக்கு மக்கள் எப்படியாவது போயிடக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்காக ஒருத்தன் பேசுறா, பெங்களூர் மாதிரி இங்க ஒரு ஸ்டாம்பீடு வரும், அதனால இதை நீ நடத்தக்கூடாது. அப்ப மக்களை தடுக்கணும். எப்படியாவது என்னன்னா 5 லட்சம் அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. அப்ப அந்த 5 லட்சம் டார்கெட் வச்சிருக்கு அவங்க வேலை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்துருமோ அப்படிங்கக்கூடிய பயம் இன்னைக்கு இவர்களுக்கு வந்து விட்டது. 5 லட்சம்ங்கிறதுக்கு மேல கூட வரலாம் அப்படின்னு கூட இன்னைக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இதெல்லாம் செய்யுங்க, இன்னும் கூட நான் எதிர்பார்க்கிறேன், இன்னும் கூட நிறைய செய்யுங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்யதான் இந்து மக்களுக்கு நீங்கள் யார் என்பது புரிய வரும், தெளிவாக புரிய வரும். அப்போ இது நிச்சயமாக இந்து மக்கள் இந்த மாதிரியான உங்களுடைய முட்டாள்தனமான செய்கைகளை எல்லாம் பார்த்து பொங்கி எழுந்து இந்த மாநாட்டிற்கு முழு ஆதரவு கொடுத்து வரவேணான்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாநாட்டில் நிச்சயமா கலந்துப்பாங்க. அப்ப இந்த மாநாடு என்பது முழு அளவுல இன்னைக்கு வெற்றி பெறும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இன்னும் நிறைய பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னும் எங்க எதிர்ப்பு இருக்கோ
அந்த எதிர்ப்புக்கு வந்து அந்த இடத்துல தான் வந்து இதுக்கான பலன் கிடைக்குது. நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். நீங்கள் எதிர்க்கிற வரைக்கும் எதிர்த்துட்டே இருங்க. இந்துக்கள் நிச்சயமாக இதை எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு இந்த மாநாட்டிற்கு வரத்தான் போகிறார்கள். இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றியடையத்தான் போகிறது. ஆனால் எந்த அளவிற்கு வந்து இன்னைக்கு வந்து இந்துக்கள் ஒன்றாக ஒரு இடத்தில் கூடி அந்த இடத்துல வந்து ஒரு கந்தசஷ்டி பாராயணம் செய்வதற்கு கூட இந்த நாட்டில் வந்து அனுமதி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இஜித்திமா அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு அது துலுக்க நடத்தினா அதுக்கு வந்து அந்த வழியாக போகிற வண்டிக்கு டோல் கூட இல்லாமல் அது கூட ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவாங்க. அந்த இஜித்திமாவிற்கு சட்டவிரோதமாக வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் கூட வந்து கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் கூட இருக்கும். அதை பற்றி எல்லாம் கூட இங்கே வந்து பெரிய அளவில் அதை பற்றி பேச மாட்டார்கள். இந்த அரசாங்கம் அதை எல்லாத்திற்கும் அனுமதி கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்துக்கள் நேர்மையாக ஒரு இடத்துல கூடி அந்த இடத்துல வந்து அவர்கள் பாராயணம் செய்வதற்கு கூட இன்னைக்கு அனுமதியை மறுக்கிறதுக்காக இது போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு சைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகமம் விதிமீறல் அப்படின்னு எடுத்துட்டா இன்னைக்கு அந்த ஆகம விதிமீறல் மொத்த உருவமாக இன்னைக்கு இருக்கக்கூடியது HRNC தான். இவர் நியாயமா ஆகம விதிமீறலுக்கு எதிரான ஒரு வழக்கு போடணும்னா முதல்ல இவருக்கு ஆகமத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கறத முதல் பாயிண்ட்டு. ஆனா அப்படி இருந்தும் நீ ஏதாவது ஒரு விதிமீறல் இருக்கு, நீ யாருக்கு எதிராகாவது போடணும் கேஸ்னா இன்னைக்கு HRNCக்கு தான் போடணும். ஏன்னா HRNC பண்ணிட்டு இருக்கிறது அத்தனையுமே ஆகம விதிமீறல்கள் தான். எந்த அடிப்படையில கோவில வந்து பிரசாத ஸ்டால் போட்டிருக்காங்க, அதனை நைவேத்தியம் பண்ண பொருளா? சரி, அப்படியே பிரசாதத்தை விற்கலாமா? முதல்ல விற்கிறதுக்கு ஆகமம் அனுமதிக்கிறதா? சரி, அன்னதானம்ங்கிற பேர்ல கோயிலுக்குள்ள எப்படி நீங்க அன்னதானம் போட முடியும்? எப்படி நீங்க கோயிலுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நீங்க ஒரு எச்சல் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? சரி, அதுக்கப்புறம் என்னது இந்த திவச கூட்டம் நடத்துவாங்க கோயில்ல வச்சு, செத்தவனுக்கெல்லாம் பிறந்த நாள் நினைவு நாள் பண்றதுன்ட்டு. அதெல்லாம் எந்த அடிப்படையில கோவிலுக்குள்ள நீங்க நடத்துறீங்க? அண்ணாதுரைக்கு ஈவேராக்கும் கோயிலுக்குமே சம்பந்தம் இல்லை, அண்ணாதுரைக்கும் கோயிலுக்குமே சம்பந்தம் இல்லை, கருணாநிதிக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் மட்டும் நீங்க எப்படி நடத்துறீங்க? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஆகம விதிமுறைகளாக கண்ணில் தெரியலையா? அதனால இந்த வழக்கு என்பது இதை தாமதப்படுத்துவதற்காகவும் இந்த மாநாட்டை தடுப்பதற்கு அடுத்த உத்தியை கையாண்டிருக்கிறது. அதை தவிர வேறு எதுவும் இதில் நான் பார்க்கவில்லை. நேற்று ஒரு துயரமான நாள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் விமான விபத்து. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 242 பேரோட போன விமானம் 241 பேர் ஒருவரை தவிர எல்லாரும் அனைவரும் வந்து அந்த விபத்தில் இறந்து விட்டார்கள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விபத்து வந்து சரியாக வந்து நேற்று பிற்பகல் 1:38 இருந்துச்சு. கிளம்பி 2 நிமிடங்கள்லேயே அந்த விமானம் வந்து அருகில் இருக்கக்கூடிய மெஹானி நகர் குடியிருப்பில் வந்து விழுந்திருக்கு. அங்கே வந்து ஒரு மருத்துவமனை ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அந்த ஹாஸ்டல் மேலேயே விழுந்திருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட 10 மருத்துவ மாணவர்கள் வந்து இறந்திருக்காங்க. இந்த விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி அவரும் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கார். அவரும் இறந்து விட்டார் என்ற துக்ககரமான செய்தி. இந்த விபத்துக்கான காரணம் வந்து முதல் நிலையாக வந்த தகவல் பார்த்தீங்கன்னா வந்து போதிய உயரம் இல்லைன்றதும், சரியான உயரத்துக்கு பறக்கலைன்னு ஒன்று. ரெண்டாவது வந்து இன்ஜின் கோளாறு அல்லது பறவைகள் மோதி இருக்கலாம் ஒரு சந்தேகம் இருக்கு. ரெண்டாவது இப்போ தான் பிளாக் பாக்ஸ் அந்த கருப்பெட்டி இப்போ மீட்கப்பட்டிருக்கு. பின்னாடி வந்து ஆய்வுக்கு உட்பட்டு அது தகவல் பின்னாடி வரலாம். இது தொடர்பாக வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு அமைச்சர்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் நேரில் செஞ்சிருக்காங்க. அமித்ஷா போயிருக்கார், இப்போ பிரதமர் மோடி சென்றிருக்காங்க. சென்று அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான விசாரணைகள் முடக்கி விடப்படுகிறது. பல்வேறு உலகளாவிய தலைவர்கள் வந்து இந்த விமான விபத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கார்கள். இந்த செய்தி எடுப்பார். உண்மையிலேயே இது ஒரு மிக துயரமான செய்தி. நாட்டிற்கே ஒரு துயரமான நாள் என்று கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 241 பேர் இதுல வந்து இறந்திருக்கிறார்கள். ஒருவர் மட்டும்தான் அதில் வந்து உயிருடன் வந்திருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு நாளாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல விபத்து ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னு பார்க்கிற அதே நேரத்துல இந்த விபத்திற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் அது சோஷியல் மீடியால பல வீடியோக்கள் நான் வருவதை நான் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து முடிந்த உடனேயே வெகு வேகமாக இன்னைக்கு வந்து மத்திய அரசும் சரி அந்த மாநில அரசும் சரி இணைந்து வந்து இதற்கான மீட்பு பணியாக இருந்தாலும் சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதிலும் வெகு வேகமாக முடுக்கிவிட்டு பணிகளை செய்து வருகிறார்கள் துரிதமாக. அதை நாம் பார்க்க முடிகிறது. பிரதமர் மோடியும் இன்றைக்கு வந்து அந்த இடத்தை முழுக்க ஆய்வு செய்திருக்கிறார். நேற்று சம்பவம் நடந்த உடனேயே அமித்ஷா அந்த இடத்திற்கு வந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட விபத்துக்கள் கூட இந்த மாதிரியான துயரமான சம்பவங்களில் கூட
நம்ம நாட்டில் பண்ணக்கூடிய அரசியல்களை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. விபத்திற்கான காரணம் என்ன என்பது இன்னும் பின்வரும் நாட்களில் அவங்க கண்டறிவாங்க. இப்பொழுதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது ஃப்ரைமா ஃபேசியில் வந்து சொல்லிருக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், விமானத்திற்கு அதாவது என்ஜினுக்கு போக வேண்டிய ஃபியூயல் வந்து சரியான அளவு போகவில்லை, அதில் ஏற்பட்ட ஒரு கோளாறு தான் விபத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படின்று இப்பொழுதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓட்டியிருக்கக்கூடிய பைலட்டும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான் கூடவும் ஓட்டியிருக்கிறார்கள் அப்படின்னும் கூறப்படுகிறது. ஸோ இது என்ன காரணம் என்று இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி, அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் வச்சு இனி வரும் காலங்களில் அதுக்கான விசாரணை என்பது வருமா இருக்கலாம். ஆனால் இந்த விசாரணை என்று வரும்பொழுது சில விஷயங்களை இந்த விசாரணையில் சேர்த்து பார்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இது போன்ற ஏர்லைன், அதாவது ஏர் இந்தியா விமானத்தில் பயணிகள் பறக்கக்கூடாது, பயணிகள் செல்ல வேண்டாம், அதில் விபத்து ஏற்படும், இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் யாரும் அதில் செல்ல வேண்டாம் என்று காலிஸ்தான் பிரிவினைவாதி ஏற்கனவே பனூன் இதற்கான ஒரு அறிக்கையை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வெளிப்படையாக ஏர் இந்தியா விமானங்கள் என்று குறிப்பிட்டு நம்ம பேசியதை நம்ம பார்க்கிறோம். இது ஒன்று. அடுத்ததாக நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, ISIS-னுடைய அச்சுறுத்தல். அப்போ அந்த ISIS-னுடைய மேகசின் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது போல விமானங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குவது, ரயில் பெட்டிகளை, ரயில் விபத்து ஏற்படுத்துவது, அல்லது கோவில்களில் வந்து இந்த மாதிரி குண்டு வைப்பது, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் வந்து குண்டுகளை வைக்க வேண்டும், இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஏற்கனவே அது சம்மந்தமாக இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய ரயில் சாபர்டேஜஸ் நம்ம நாட்டில் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த மேகசினில் இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சாபர்டேஜ் நடந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம ஸ்ரீ டிவியில் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம். ஒரு ட்ரெயின் சாபர்டேஜ் பொழுதும் நம்ம இதை பார்க்குறோம். அடிக்கடி வந்து தண்டவாளத்தில் ஸ்க்ரூ கழட்டப்படுகிறது, கம்பி வைக்கிறது, கல் வைக்கிறது, இது எல்லாமே அதனுடைய ஒரு அங்கமாக தான் பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு முயற்சியை வந்து செய்து பார்த்து அது என்னைக்கு அதை வந்து வெற்றியடை செய்ய வைக்க போகிறது அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு தான் தோணுது. நாடு முழுக்கும் எல்லா இடங்கள்லையும் இது நடந்து கொண்டிருக்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தொடர்ந்து நம்ம வார்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இந்த கும்பமேளால கூட சில சபர்டேஜஸ் நடக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்தது. ஆனால் அவைகள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகாமல் தடுக்கப்பட்டன என்பதையும் நம்ம பார்க்கிறோம். முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு அடிப்படையிலையும் இந்த விமான விபத்தினை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த கோணத்திலும் விசாரணை என்பது தொடங்கணும். முதல்ல நான் சொன்னது பன்னூனுடைய அந்த எச்சரிக்கை, அடுத்து ISIS-னுடைய இந்த ஒரு கேம்பெயின். அடுத்தது மூணாவது விஷயமாக இதில் நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் வந்து நடந்த விஷயங்கள். ஆப்ரேஷன் செந்தூருக்கு அப்புறம் துருக்கியினுடைய போக்குக்கு அப்புறம் அந்த டர்க்கிஷ் ஏர்லைன்ஸினுடைய அந்த கிரவுண்ட் கிளியரன்சஸ், அந்த கார்கோ கிரவுண்ட் கிளியரன்சஸ் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமான சில விஷயங்கள் அன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. ரொம்ப அபாயகரமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஈவன் அதனுடைய கார்கோவில் ப்ராப்பர் செக் இல்லாமல், ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸ் இல்லாமல் வெடி பொருட்கள் அதில் வந்து எடுத்து செல்லப்பட்டன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் திடீரென்று DGCA வந்து இதை ஆய்வு பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைச்ச செய்திகளையும் பார்க்குறோம். ஸோ அதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். அதனால் விசாரணை என்பது ரொம்ப ஆழமாக இதனுடைய எல்லா கோணத்திலையும், ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரைமா ஃபேசியில் இதுதான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர், அந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர் வருவதற்கான காரணம் என்ன? அது மேனுவலாக ஏற்படுத்தப்பட்டதா, இல்லை இயற்கையாகவே அது நடந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டறிய வேண்டிய ஒரு அவசியம் இங்கே இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இதில் பார்க்கும்போது இதை வைத்து செய்யக்கூடிய அரசியல்கள். நான் எதேச்சியாக வந்து சில சேனல்கள் இது குறித்த செய்திகளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோ ஒன்று, ஏதோ ஒரு சேனலில் ஒரு வீடியோ வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் ஒரு பைலட்டை வச்சு அவங்க கேட்டுட்ருக்காங்க என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்பொழுது ரொம்ப மிகவும் மனவேதனை அடையுது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தப்பி வந்தார் இல்லை, ஒரே ஒரு நபர் தப்பி வந்திருக்கார்ல, அந்த தப்பி வந்த நபர் RSS காரராக இருப்பார்
அப்போ அதனால தான் அவர் வந்து அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. இது போன்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு கூட இந்த விமானம் வந்து இன்னைக்கு விழுந்து இந்த விபத்துக்கு உள்ளான உடனேயே மீட்பு பணிக்கு முதல்ல ஓடி வந்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். அவர்களோட களத்திலிருந்து இந்த மீட்பு பணியில் அங்கே இருக்கக்கூடிய மாநில மத்திய அந்த காவல்துறை, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அவங்களோட வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மெசேஜ் எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்கணும்னு பாருங்க. அதுக்கு அடுத்ததாக சில மெசேஜில் வந்து இந்த விமானத்தில் வந்து விஜய் ரூபானிக்கு பதிலாக மோடி, அமித்ஷாலாம் போயிருந்திருக்கலாம். அப்படின்னா என்ன மனநிலையில் இவங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்கள் எல்லாம் போடுகிறார்கள்? அப்போ ஸ்டாலினை பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் யாரோ போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓடி சென்று கைது செய்யக்கூடிய இந்த அரசு இந்த மாதிரியான மனநிலையில் போடக்கூடியவர்களை ஏன் கைது செய்வதில்லை? இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இவர்களை பற்றி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்க வேண்டும் என்று பாருங்கள். அதை தவிர சில ஹேண்டில்ஸில் இந்த செய்திக்கு கீழே நிறைய துலுக்கன்ஸை வந்து எல்லாருமே இந்த ஸ்மைலி, சிரிக்கக்கூடிய அந்த ஸ்மைலி பொம்மைகளை போடுவதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ உண்மையிலேயே அந்த அரக்கத்தனம் யாரிடம் இருக்கிறது? இந்த கொடூரத்தனம் யாரிடம் இருக்கிறது? நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துல சபடேஜ், இப்போ மெக்கால ஒரு சபடேஜ், ஹஜ் யாத்திரை போகும்போது இருக்கக்கூடிய சபடேஜ், ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதை பார்த்து இப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்களா? அப்படி பார்த்தால் பாகிஸ்தானில் வந்து தினம் வந்து சியா சுன்னி சண்டையில் ஒருத்தர் சுட்டு சாயிறாங்களே, மசூதிக்குள்ளே குண்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களே, அதுக்கெல்லாம் கொண்டு இந்தியர்கள் இந்த மாதிரி தான் இந்துக்கள் இந்த மாதிரி தான் ஸ்மைலிஸ் போட்டுட்டு இருக்காங்களா? அப்போ எவ்வளோ கொடூரமான மனநிலையில் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும். இதெல்லாம் தான் அரசியல் என்று நான் சொல்லுகிறேன். உடனே சுப்பிரமணியம் சாமி அவர்கள் வந்து மோடி அவர்கள் ரிசைன் பண்ணணும், இதெல்லாமே அரசியலாக்கப்படக்கூடிய விஷயங்கள் தானே. இப்போ அடுத்ததாக ஏர் இந்தியாவை பற்றி உடனே அதாவது ஒரு இந்திய நிறுவனத்தை பற்றி, அதாவது இந்திய நிறுவனத்தினுடைய இது உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு சம்பவம் தான். இது ஒருவேளை டெக்னிக்கல் ஃபெயிலியராக இருந்து ஒருவேளை இந்த கம்பெனி உண்மையிலேயே இந்த செக்ஸ் அண்ட் இதெல்லாம் கரெக்டாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது தான். நான் அதை வந்து எக்காரணம் கொண்டு மறுக்கல. ஏன்னா இன்னைக்கு விலை மதிக்க முடியாத 240 உயிர்கள் இதில் பலியாகி இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை நம்ம வந்து கண்டிச்சு தான் ஆகணும், அதை நம்ம பண்ணணும். ஆனால் என்ன இன்னைக்கு மனநிலையில் செயல்படுறாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் வந்து அதில் வந்து ஏசி வேலை செய்யலை. அதாவது ஏசி வேலை செய்யாததுக்கும் இன்னைக்கு என்ஜின் வேலை செய்யாமல் கீழே விடுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதில் ஏதாவது லிங்க் பண்ண முடியுதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து பிளேன் வந்து வெயிட்டிங் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெயிட்டிங் டைமில் பல ஏர்போர்ட்டில் வந்து அந்த டயத்தில் வந்து ஏசி ஆன் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இது எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே. நான் சொல்கிறது வந்து ஃபாரின் ஏர்லைன்ஸில் கூட இந்த நிலைமை சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மெயின் பவர், அந்த ஆக்சிலரி பவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய பவர்லேருந்து வரும்பொழுது பவர் கன்சம்ஷன் அவங்களுக்கு சீப், இல்லைன்னா பவர் கன்சம்ஷன் உடைய காஸ்ட் ப்ரைஸ்க்காக நிறைய பேர் பண்ணுறக்கூடியது எல்லா ஏர்லைன்ஸ்லையும் இது சகஜமாக. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோவாக போட்டு இன்றைக்கி இதுக்கும் எந்த சபடேஜுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத விஷயங்களே அதோட போடுறாங்க. இன்றைக்கி இந்த ஏர் இந்தியாவை வந்து டாட்டா வாங்கி இன்றைக்கி எவ்வளவோ அந்த ஏர்லைன்ஸை வந்து இன்றைக்கி வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதில் மாறுதல் பண்ணி நல்லா பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்கேஸ் இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே கூட உடனடியாக 1 கோடி ரூபாய் இழப்பீடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு டாடா நிறுவனம். உடனடியாக மன்னிப்பு கேட்டு 1 கோடி ரூபாய் இன்னைக்கு அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வேண்டுமென்றே வந்து ஏதாவது ஒரு குறைய சொல்லணும். இப்போ என்னைக்கோ நடந்ததுலாம் ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் இந்தியாவில் ஒரு ஃப்ளைட்டில் போனேன், அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அப்போ இந்த மாதிரி மோசமாக ட்ரீட் பண்ணாங்கங்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு அதில் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த தேசபக்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க இந்த ஏர்லைன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸில் நான் போனேன், அங்கேயே எவ்வளோ கேவலமாக தான் நான் நடத்தினா அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் கம்பெனி இன்னைக்கு வளருவதை வந்து சகித்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வெளிநாட்டு கம்பெனியில் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னாலும் அவங்களே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு போக்கு. அப்போ இதை எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு வேதனைக்குரியதாக. இது தொடர்ந்து வந்து எல்லா கம்பெனிக்கும் இதே கதையை தான் இவங்க அம்பானி, அதானி எல்லா கம்பெனிக்கும் எந்த ஒரு கார்பரேட்டாக இருந்தாலும் கார்பரேட் இல்லாமல் இன்னைக்கு கிடையாது. ஆனால் இதே கார்பரேட்டை வச்சு தான் இவங்களும் பிழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கார்பரேட்டு அப்படின்னு வரும்பொழுது அவங்கள வந்து குற்றம் சொல்லுது. இது இந்தியாவில் வந்து இது ஒரு காமன் ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்.
இதுக்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது. ஆனா அதற்குள்ளாகவே இந்த விபத்திற்கும் மற்றதுக்கும் சம்பந்தமில்லாம விஷயங்களை கொண்டு வந்து இப்ப இதை குற்றம் சாட்டுவது என்பது இது மோசமான விஷயம். ஆனா அதே நேரத்துல இந்தியாவும் கூட இந்த இந்த இன்னைக்கு விபத்துக்குள்ளான இந்த ஏர்லைனை வந்து டோட்டலாக கிரவுண்டின் பண்ணுறதுக்கு கூட யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேபி அதுவும் நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இந்த விபத்து நடந்த பிறகு இனிமேலும் இதை தொடர வேண்டுமா இந்த விமானத்தை அப்படிங்கக்கூடிய ஒரு இதுவும் வந்திருக்கிறது. அதையும் இன்னைக்கு செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த விமான விபத்து என்பது துயரகரமான சம்பவம் தான். ஆனால் இதனுடைய விசாரணை என்பது ஆழமான விசாரணையாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கண்ணோட்டங்களையும் அதில் வந்து சேர்த்து இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு கடை தொடர்பான ஏலத்திலும் தொடர்பாக வந்து இரு குழுவினருக்கிடையே மோதல் ஏற்படுது. இந்த மோதல் தொடர்பாக வந்து ஒரு 40 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். எந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு 24 பர்கானஸ் மாவட்டம் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மகேஷ் தலா கிராமம். இந்த வந்து அரசு இடத்துல வந்து ஒரு கடை கட்டுறது தான் இதோட மெயின் இஷ்யூவே. இந்த இஷ்யூல வந்து 2 பேருக்கு சண்டை போடும் போது 5 பேர் இருக்காங்கன்னா போலீஸாருக்கும் சில பேர் காயம் ஏற்படுது. இதெல்லாம் இப்போ அங்கிருந்து சுற்றி இருக்க வாகனங்கள் எல்லாமே சேதப்படுத்துகிறது. இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கே வந்து 163 கீழ் தடை உத்தரவு போட்டிருக்காங்க. 7 பேர் மேலே வழக்கு செய்து 40 பேர் கைது செய்திருக்காங்க. தற்போது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா வந்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து சட்டமன்றத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வந்து பாஜக உறுப்பினர் ஏற்கனவே நடந்த முர்ஷிதாபாத்தும் இந்த கலவரத்து சம்பவங்களை வைத்து வந்து ஒத்திவைத்து இதைத்தான் முதலாக வந்து நீங்கள் வந்து விவாதத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார்கள். ஆனால் சபாநாயகர் வழக்கம் போல வந்து ஆளுங்கட்சி சபாநாயகர் வந்து மறுத்திருக்கார். பாஜக அதனால முழக்கமிட்டிருக்காரு. முழக்கமிட்டதுனால வந்து பாஜக உறுப்பினர் மேல நடத்தை விதியின் கீழே அவங்க மேல இது பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு போலீஸ் தரப்பில் ரொம்ப சுலபமாக வந்து இருதரப்பினரிடையே நடந்த கலவரம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சிம்பிளாக அதை முடித்திருக்கிறார்கள். ஆனால் நடந்தது அது அல்ல. மீண்டும் வந்து ஒரு ஹிந்து துலுக்கனுக்கு இடையில நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் தான் அது. அதை வந்து இன்னைக்கு போலீஸ் வசமாக இன்னைக்கு அதை சொல்லி மறுத்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் என்ன ஒரு கொடூரமான சம்பவம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கலவரத்தில் அவங்க வந்து செங்கற்களை எல்லாம் தூக்கி வீசி இருந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய கலவரம் நடக்கிறதுல காவல்துறையினர் வந்து ஒரு வெள்ளை கர்ச்சீஃப் எடுத்துட்டு போயிட்டு அமைதி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. குடிச்சிட்டு போன மாதிரி அந்த மாதிரி இருக்கு அதை பார்க்கும் பொழுது. அப்ப இந்துக்களுக்கு யார் பாதுகாப்பு என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. வெஸ்ட் பெங்காலை நினைத்தால் உண்மையிலேயே ரொம்ப மனது வந்து வருத்தம் அடைகிறது. காரணம் என்னன்னா இப்பதான் முர்ஷிதாபாத்ல நடந்த மிகப்பெரிய கலவரம். வெஸ்ட் பெங்கால் வந்து முன்னாடி காஷ்மீர் இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு அங்க இருந்து இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, என்ன நடந்தது? முர்ஷிதாபாத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்து முடிஞ்ச உடனே கோர்ட்டு தானாக வந்து இதையெல்லாம் எடுக்கிறேன்னு வந்தது. இதில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போய் வேகமாக இந்த வழக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் தேவையில்லாததுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தானா எந்த இதையும் பார்க்காம எடுக்கும். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன சொல்லிச்சு, இங்கேயே வர நேரா நீ அங்கே போ அப்படின்னது. இங்கே செந்தில் பாலாஜிக்கு தமிழகத்துல இருந்து போனால் உடனே அந்த வழக்கு எடுத்துருவாங்க. கேள்வியெல்லாம் கேட்பான், டாஸ்க்லாம் போடுவோம், நீ இருக்க போறியா ஜெயிலுக்கு போறியா, அமைச்சரா ஜெயிலா, அப்பெல்லாம் ஆப்ஷன்லாம் அவங்களே கொடுப்பாங்க. ஆனால் இந்துக்கள் வந்து எங்களுடைய உயிருக்கு ஆபத்து, எங்களுக்கான கேட்க நாதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் அழுகிறதுக்கு கூட இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அனுமதிக்காம நீ போய் ஹைகோர்ட்ல போய் வழக்கு போடு அப்படிங்கும். சரி, ஹைகோர்ட்ல வழக்கு போடன்னு என்ன, ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் ஆச்சு. அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வாட்? அது முடிஞ்சு அதனுடைய இதுவே இன்னும் சரியாகலை. அதுக்குள்ள அடுத்த கலவரம் வந்தாச்சு. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒரு ஸ்ட்ராங்கா அங்கேயும் என்ன சொன்னாங்க, போலீஸுடைய இன்ஆக்ஷன். போலீஸ் வரவே இல்லை. போலீஸ் மேல அவ்வளோ ஒரு இது வந்து குற்றச்சாட்டுகளை வந்து அங்கே வைத்தார்கள். லோக்கல்ல கூடிய எம்எல்ஏவே முன்னின்று இந்த கலவரத்தை நடத்தினதாக கூட சொல்லப்பட்டது. ஆனா என்ன நடந்தது? எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டது, எல்லாமே கோர்ட் ஒத்துக்கிட்டது. ஆனா எதுவுமே நடக்கலையே, அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலையே. அந்த நடவடிக்கை அங்க எடுக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இது நடந்திருக்குமா? அப்ப திட்டமிட்டு இந்துக்கள் மேற்கு வங்கத்திலிருந்து இன அழிப்பு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து விரட்டப்படுகிறார்கள். இது வந்து ஒரு ஜெனோசைடு நடந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்துல. ஆனா அந்த ஜெனோசைடு நடந்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மத்திய அரசு. இந்த குற்றச்சாட்டை நான் மத்திய அரசு மேல எப்ப வேணாலும் நான் வைக்க நான் தயாரா தான் இருக்கேன். ஏன்னா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்களே. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இன்னைக்கு வந்து ஏற்கனவே முர்ஷிதாபாத்ல பல பேர் அந்த ஏரியா விட்டு வேற இடத்துக்கு போயாச்சு.
இன்னைக்கு அதே போல தான் இப்போ இந்த பகுதியிலையும் நீ நடக்க போகிறது. ஏற்கனவே இந்த 24 பர்கானா, சவுத் பர்கானா அப்படிங்கிற இந்த பகுதியில் ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள், பல கலவரங்கள் இதை பார்த்த இடம்தான் இது. இது மகேஸ்தலாவில் இது நடந்திருக்கிறது. அப்போ திட்டமிட்டு இந்துக்கள் அங்கே இது மாதிரி ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி துலுக்கு அதிகமாக இருக்காங்களோ அந்த ஏரியாவிலேருந்து இப்போ முழுவதுமாக அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கோர்ட் எதுவும் சொல்ல போகிறதில்ல. மத்திய அரசு என்ன பண்ண போகுது? எப்பயும் போல் மௌனம். கேட்டால் நாங்கள் ஜனநாயக அரசை நாங்கள் கலைக்க மாட்டோம். இதே கதையை இவங்க எத்தனை நாளைக்கு சொல்லி கொண்டிருக்க போகிறார்கள்? முர்ஷிதாபாத் கலவரம் சரி, அதற்கு முன்னாடி மம்தா ஆட்சிக்கு வந்த உடனேயே ஏற்பட்ட கலவரங்கள், அப்பவும் இந்துக்கள் மேலே எவ்வளோ தாக்குதல் நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த டயத்திலேயே உங்களுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சைட் பண்ணி நீங்கள் அது அந்த கவர்னர் ரூலை நீங்கள் கொண்டு வந்திருக்க முடியும். அதுக்கப்புறம் ஏற்பட்ட பல கலவரங்கள், அதெல்லாம் விட எல்லாத்துக்கும் உச்சத்தை தொட்ட மாதிரி முர்ஷிதாபாத் கலவரம். குறைஞ்சபட்சம் முர்ஷிதாபாத் கலவரத்துக்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய கடமை இருக்கிறதா இல்லையா? இது மிகுந்த வேதனையான ஒரு கேள்வி. அந்த கடமை அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன் இந்த மௌனம் அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இதே போன்ற போக்கு வெஸ்ட் பெங்காலில் தொடருமானால் நாடு மீண்டும் இன்னொரு பிரிவினையை சந்திக்கும் என்பதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் கிடையாது. இன்னொரு காஷ்மீர்னு கூட சொல்ல மாட்டேன், அதை விட மோசமாக ஒரு நிலைமை இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு விழிக்குமா? வங்கதேச கலவரம், ஷேக் ஹசீனா தூக்கி எறியப்பட்டது. பின்னர் அதன் பின்னர் இடைக்கால ஆலோசகர் முகமது யூனஸ் அப்படின்னு ஒரு நபரை அவங்க ஆட்சியை ஒப்படைச்சிருந்தாங்க. இந்த யூனஸை கொண்டு உட்கார வைத்த மாணவர் லீக் அமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய சதாம் ஹுசேன், வங்கதேச மாணவர் லீக் தலைவர். இவர் இடைக்கால ஆலோசகருக்கு முகமது யூனஸ் மேல ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அவர் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டை அதிர்ச்சியான விஷயம். முகமது யூனஸ் பாகிஸ்தான் மற்றும் அதன் உளவுத்துறை ISI மற்றும் அதோட தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, 1971ஆம் ஆண்டு வங்கதேச சுதந்திர போராட்டத்திற்கு, அது பாகிஸ்தான்ல இருந்து பிரிவு இருந்து கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது, வங்கதேசம் மாறியது. அந்த சுதந்திர போராட்டத்தின் போது அதன் உயிரிழந்தவர்களை அவமதிக்கிறார் யூனஸ். அவருடைய செயல்பாட்டை அவமதிக்கிறார். பாகிஸ்தானோட மிகுந்த நெருக்கம் காட்டுற நாட்டின் வரலாற்றை மறந்து போயிட்டார். இவர் மேலும் இவர் ஜமாத் இ இஸ்லாம், இஸ்தகிர் உதைர், அன்சுருல்லா பங்களா டீம், லஷ்கர் இ தேவா உள்ளிட்ட அமைப்புகள் வங்கதேசத்தில் செயல்பட்டு அதையும் அவர் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. மத அடிப்படையிலான வன்முறைகள், முக்கியமாக சிறுபான்மை இந்துக்கள் எதிராக ஆகஸ்ட் 5 முதல் இதுவரை 2200 மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஏகப்பட்ட உயிரிழப்புகள், கோயில்கள் ஏற்பட்ட பல்வேறு இடம்பெயர்வு, இந்துக்கள் பல்வேறு இடங்களில் இடம்பெயர்வு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் அவரோட அரசுக்கு ஆதரவு கொடுக்கலாமா என்று பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது அரசு ஒரு மத சார்பற்ற அரசு நினைச்சோம், ஆனால் மத சார்பில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவாமி லீக் மூலமா ஏற்பட்ட இந்த அரசை நாங்கள் மறுபரிசீலனை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகை சந்திப்பில் அதனோட தலைவர் சதாம் ஹுசேன் கூறியிருக்காரு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இந்த மாணவர் அமைப்பினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த யூனஸை நம்ம கொண்டு வைக்கும் பொழுதே சொன்னோம், இந்த யூனஸ் அப்படிங்கக்கூடிய ஆள் நம்ம சிடிவியில் ஏற்கனவே அப்பவே சொன்னோம், இவர் இந்த வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரியான நபர் கிடையாது. இவரை அமெரிக்கா ஆப்ரேட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் இவரை வைத்து ஆப்ரேட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம அன்னைக்கே சொன்னோம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் யூனஸ் என்ன பண்ணாரு, உள்நாட்டு குழப்பத்திலிருந்து பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக அவர் இந்தியா மேலே அதாவது உள்நாட்டுக்குள்ள அவருக்கு தனக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கணும், தன்னுடைய கிரிப்பை வழிபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் இந்தியாவை மேலே நம்ம எதையாவது பண்ணுவோம், இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனையை குறைச்சலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பினாரு. ஆனால் அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்மி சீஃபே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேண்டவே வேண்டாம், ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த சம்பவம் இது வேண்டாம், நம்ம ஏதாவது போய் அங்கே பண்ண போய் பாகிஸ்தான் இவர்களுடைய தந்தை நாடு பாகிஸ்தானே அவங்களே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ணால் நமக்கு தான் பிரச்சனை,
ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு மிலிட்ரி வலுவானது கிடையாது, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர்களே வந்து இவர் செஞ்ச பிளானுக்கு ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். ரெண்டாவது, இன்னைக்கு பங்களாதேஷை வைத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு தலைவலியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கும் இந்த பக்கம் அடுத்ததாக பங்களாதேஷுக்கும் IMF ஃபண்டையும் கொடுத்தது. IMF ஃபண்டையும் கொடுத்து இன்னைக்கு வந்து என்னத்தையாவது இந்தியாவுக்கு ஒரு குடசலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அது பண்ணிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷை அந்த பேர்னிங்குள்ளாரியே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு குடசல் கொடுக்க முடியும்னு அமெரிக்கா நினச்சி ஏதோ ஒரு வேலையை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனா உடனே இவர் வந்து யூனஸ் வந்து என்ன பண்ணார், இந்தியாவை எதிர்க்கிறது விதமாக நாம் வந்து சைனா கூட போய் நான் வந்து கை கோர்த்து இந்தியாவை நம்ம வந்து செக் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஏதோ இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக ஏதோ சில வேலைகளை அவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஆனால் எந்த மாணவர் அமைப்பு ஷேக் ஹசீனாவை தூக்கி எறிந்ததோ அந்த மாணவர் அமைப்பு தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருப்பது என்பது தான், அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரியான போராட்டங்களுக்கெல்லாம் நீங்க வேணா பாருங்க, இந்த மாதிரியான போராட்டம், இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை எல்லாத்தையும் என்னன்னா வெளிநாடுகள்ல இருந்து தான் வந்து இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தப்படுகின்றன. வங்கதேசத்துல ஒரு ஜனநாயக நாடு என்பது இருந்தது. ஆனா அந்த மாணவர்கள் அமைப்புல யார் ஊடுருவினார்கள், யார் இவர்களை திசை திருப்பினார்கள், எப்படி போனது அந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஜனநாயக நாடுங்கிற அந்தஸ்தை இன்னைக்கு வங்கதேசம் இழந்து விட்டது. இப்பயும் யூனஸ் என்ன நினைக்கிறாரு, அவர் வந்து ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு டிக்டேட்டராக இன்னைக்கு அந்த பங்களாதேஷை மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு போக்கு இங்கே அன்னைக்கு அங்கே போய்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியாது. இப்போ இந்த மாணவர் அமைப்பு இன்னைக்கு இதை தாமதமாகத்தான் இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது. இது போலதான் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த வெளிநாடுகள் உள்ளே புகுந்து இன்னைக்கு வந்து அதை வந்து குழப்பி விட்டு அங்கே உள்ள ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி அதில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. தாமதமாக உணர்ந்தாலும் கூட இன்னைக்கு வந்து இந்த மாணவர்கள் அமைப்பு உணர்ந்து கொண்டு இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டிருப்பதுங்கிறது வரவேற்கத்தக்கது. யூனஸ் என்பவர் நிச்சயமாக அகற்றப்பட வேண்டியவர். உண்மையிலேயே யூனஸ் ஒரு சரியான ஆளாக இருந்தால் இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கணும்ல, வச்சு நீ வந்து ஒரு ஜனநாயக நாடாக நீ அதை மாற்றி இருக்க வேண்டுமில்ல, ஏன் எலெக்ஷன் இது வரைக்கும் நடத்தலை? இது போன்ற பல சந்தேகங்கள் இப்போ அவங்களுக்குள்ளாரே வர தொடங்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே வங்கதேசத்தில் தாகூர் இல்லம் வந்து இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது. சம்மதம் இல்லாமல் நீங்கள் ஏன் தாகூர் இல்லத்தை போய் நீங்கள் தாக்க வேண்டிய அவசியம் எத்தனை நாள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாகூர் இல்லத்தை இன்னைக்கு வந்து தாக்கி இருக்கிறார்கள். அப்போ வங்கதேசத்தினுடைய நிலைமை எப்படி மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். அதே நேரத்தில் இந்த சம்பந்தமாக எனக்கு பல கேள்விகளும் அதில் இருக்கிறது. இந்த சாந்தி நிகேதன் பில்டிங் அப்படிங்கிறது இங்கே இருந்தது. இந்த சாந்தி நிகேதன் பில்டிங் வந்து தாகூரால் வழங்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இதெல்லாம் அங்கே இருந்தது. அப்போ அந்த சாந்தி நிகேதன் பில்டிங்கில் வந்து அமர்த்தியா சென் ஒரு இடத்த வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த சம்பந்தமான விவரங்கள்லாம் வெளிவந்தன. அப்போ இது வந்து அமர்த்தியா சென்னுக்காக எல்லா அமைப்புகளும் வந்து அவரை போய் எப்படி நீங்கள் குற்றம் சொல்லுவீர்கள், அது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொதிச்சாங்க. வேணுமென்றே மத்திய அரசு அமர்த்தியா சென்னுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படி இப்படின்னு அன்றைக்கி எல்லாரும் கத்துனாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தாகூர் இல்லம் தாக்கப்பட்டிருக்கிறது. என்ற தாகூர் அவ்வளோ பெரிய இடத்த அந்த கல்லூரிக்காக கொடுத்தார், நாட்டுக்காக பண்ணவர், சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர். அவர் பில்டிங்கை நீங்கள் வந்து ஆக்கிரமித்ததுக்கு அமர்த்தியா சென்னை வந்து திட்டுனது, அமர்த்தியா சென் மீது நடவடிக்கை எடுத்ததுக்கு உங்களுக்கு ரோசம் பொங்கி வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த தாகூர்னுடைய வீரே இன்னைக்கு தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இன்னைக்கு அதை வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து ஏன் யாரும் கேட்கல? அப்போ யார் இவர்களுக்கு தேவை? அமர்த்தியா சென் தான் இவர்களுக்கு தேவை. அதாவது என்க்ரோச் பண்ணக்கூடிய அமர்த்தியா சென் தேவை, இந்த நாட்டிற்காக பாடுபட்ட தாகூர் தேவையில்லை. அதை இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு கொடுக்குற ரைட்டர்ஸ் அண்ட் இந்த கம்யூனிஸ்ட் இவர்களுடைய மனநிலையாக இருக்கிறதை நம்ம நல்லாவே பார்க்க முடிகிறது. இன்னொன்னையும் பார்க்கலாம். ஏன்னா இதை செஞ்சது யாரு? இன்னைக்கு தாகூர் எழுத தாக்குனது யாரு? துலுக்கேன். அதனால துலுக்கேன்னா அந்த துலுக்க பாசம். இப்போ திருமாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதாவது விசிகா கொடியெல்லாம் மட்டும் தூக்கிட்டாங்க, அப்படி விசிகா கொடியை எடுக்கும் பொழுது அம்பேத்கருடைய சிலையை சேதப்படுத்திட்டாங்கன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காராம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே திருமாவளவன் கடலூர் பெரிய பட்டணத்தில்
அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையவே அகற்றணும்னு சொல்லி ஜமாத்து கேட்டபோது ஓகே சரின்னு சொல்லி ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அப்போ துலுக்கன்னு வரும் பொழுது ஒரு ஸ்டாண்டு, இந்த பக்கம் வந்தால் ஒரு ஸ்டாண்டு. அதே ஸ்டாண்டு தான் இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள்லாம் சோகால்டு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அப்படி பொங்கி 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 திட்டக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் பேசக்கூடியது இதுதான் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிகிறது. அதனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து வங்கதேசத்தில் இந்த மாணவர்களுடைய அமைப்பு இன்றைக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கக்கூடியது. இனி மேலும் மேலும் வந்து யூனஸை வந்து மாற்றினால் மட்டுமே வங்கதேசத்திற்கு வந்து மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறோம். இந்த யூனஸ் வந்து யாரால் ஆப்ரேட் செய்யப்படுகிறார் என்பதையும் பார்க்குறோம். தொடர்ந்து யூனஸ் அங்கே ஆட்சியில் இருப்பாரேனால் எப்படி இன்னைக்கு பாகிஸ்தானை பல நாடுகள் அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஒரு பயங்கரவாத பணிக்காகவே இன்னைக்கு பாகிஸ்தானை மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போல வங்கதேசத்தையும் வைத்து செயல்படுவார்கள் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அல் கொய்தா இன் அரேபியா பெனிசுலான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பின் தலைவராக இருக்கிற சர்தார் பின் அத்தாப் அல் அல்லாஹி. இவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 34 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ. அந்த வீடியோல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்டவர் வந்து கொல்ற மாதிரி இது பண்ணியிருக்காரு. அது என்ன காரணம் அப்படி சொன்னா அவர் எதுக்காக இதில் சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம்கள் வந்து காவிரி அமெரிக்கர்களை தாக்குங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு யாருடனும் நீங்க வந்து எந்த ஒரு டிஸ்கஷன் பண்ண வேணாம், யாரும் பண்ணாம உடனே தாக்குங்க. வெள்ளை மாளிகையில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அவரது குடும்பங்களை இலக்கா வச்சு நீங்க தாக்கல் பண்ணுங்க, இதான் நம்முடைய இதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாரு, கூடிய அதாவது இந்த ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், எலான் மாஸ்க், மார்கோ ரூபியோ, பீட்டர் ஹெக்ஸ் இவங்க எல்லாமே முக்கியமான ஒரு கூட ஒரு இது. இவங்களையும் வந்து நீங்க வந்து இலக்கா வச்சு தாக்குதல் நடத்துங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் ஏன் நாங்கள் இதை உங்களா தாக்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறது, அவங்களுக்கு வந்து கணக்கீடு இல்லாமல் பயங்கரவாத இது துப்பாக்கிகளும் அவங்களுக்கு கொடுத்து சண்டையில் ஈடுபட வைக்கிறாங்க. அதனால வந்து இவர் வந்து இது இவங்களெல்லாம் தாக்குன்னு அமைச்சிருக்காரு. இவரை பற்றி பின்னோட்டமாக செய்திகளை பார்க்க போகும்போது இவர் ஏற்கனவே தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். இவருக்கு தலைக்கு வந்து 6 மில்லியன் வந்து வெகுமதி தரதா வந்து அளிக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு வந்து 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2010 பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 2009 இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் சவுதி மற்றும் ஏமன் இந்த கூட பெனிசுலா அந்த தீபகற்ப பகுதியில் உள்ளடக்கிய அமைப்பாக செயல்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு தேசிய அச்சுறுத்தலாக இந்த வீடியோ வந்திருக்கு, இது பின்னோட்டத்தை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எழுந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மூளை உள்ளவனா இருந்தா அப்படின்னு சொன்னா ஒரு முறை அவனுக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அடிபட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அடுத்த தடவை அந்த தப்பு செய்ய மாட்டான், அடுத்த தடவை மாத்திக்குவான். ட்ரம்ப் எப்படி அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் மமதை தலைக்கேறி அவர் ஆடுற ஆட்டத்தை தாங்க முடியல. அதனால திரும்ப அவர் அடி வாங்குவாரோ அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது இந்த வீடியோ பார்க்கும்பொழுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர் வந்து எங்க போயிருந்தாரு, கத்தாருக்கு போயிருந்தாரு. கத்தாரில் போய் அவர் யாரை சந்திச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அல் கொய்தாவினுடைய, அதாவது அவனுடைய தலைக்கு, அல் கொய்தா பயங்கரவாதி, அவனோட தலைக்கு வந்து இதே போல சன்மானம் வைக்கப்பட்டிருந்தது. இவரே இந்த ட்ரம்ப்பே தான் அந்த அல் கொய்தா பயங்கரவாதி தலைவனை எதிர்த்து அறிக்கையும்லாம் வெளியிட்டு இருந்தாரு. அவனோட நின்று போட்டோ எடுத்து அது சமூக வலைதளங்களில் வெளியானது. கத்தார் வந்து ஒரு விமானம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை போய் போய் வாங்கிட்டு வந்தார், பிச்சைக்கார மாதிரி. அதுவும் ஒரு வகையான லஞ்சம் தான். அதே ஒரு அப்படிதான் அன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை போய் வாங்கினார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து எந்த ஆள் கூட நீ போய் நின்று போட்டோ எடுத்தியோ அதே அமைப்பை சேர்ந்தவன் உன் தலைக்கு இன்னைக்கு விலை பேசியிருக்கான். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு இப்ப இந்தியாவிற்கு எதிராக ஒரு அரசியலை நீங்க பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, ஐயோ இந்தியா நம்மளெல்லாம் தாண்டி பெருசா வளர்ந்துருமோன்ற ஒரு பயத்துல இந்தியாவுக்கு எதிராக நீங்க வந்து IMF பணத்தை எல்லாம் வேற என்ன பண்ணீங்க, பாகிஸ்தானுக்கு கொடுத்தீங்க, இந்த பக்கம் பங்களாதேஷுக்கு கொடுத்து எல்லாத்தையும் நீங்க கலப்பி விட்டீங்க. ஆனா இதெல்லாம் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு அல் கொய்தாக்காரன் ஏத்துக்கிட்டானா? ஆனா அவன் என்ன பண்ணான், உன் தலைக்கு வில்லாங்க, உன் தலைக்கு இன்னைக்கு விலை பேசிட்டு இருக்கான். நீங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய நாட்டினுடைய அதிபர், சின்ன சின்ன பெட்டி அரசியல்கள் எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கே தான் வினையாக முடியுங்கிறதுக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. தலிபானை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தான் தலிபானை வளர்த்து விட்டீங்க.
அப்போ நீங்கள் போய் அதுக்கப்புறம் பின்லேடனை போய் நீங்கள் சுட்டு பிடிச்சிங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள கதைகள், வரலாறுகள். இப்போ அவன் எதை மையமாக வச்சு இன்னைக்கு இதை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரவாதி வீடியோ பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இப்போ ஒரு ரயாட் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ரயாட்டை வச்சுட்டு அதை ஒரு சாதகமான ஒரு இதாக வச்சு ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை இப்போ அவன் தொடங்கியிருக்கான். ஏற்கனவே லாஸ் ஏஞ்சல்ஸ் ட்ரம்ப்புக்கு எதிரானதான் வந்து ஒரு பெரிய ரயாட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது இப்போ அங்கே உருவாயிட்டு இருக்கு. அப்போ அந்த மனநிலையில் ஒரு விஷயத்தை குளிர்காய வேண்டும், அதை வைத்துக்கொண்டு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த பேசியிருக்கூடிய அல்கொய்தா பயங்கரவாதியினுடைய வீடியோனுடைய பின்னணியாக இருக்க முடியும். ஏன் இது துலுக்கனுடைய ஆக்சுவல் பேட்டர்ன் இது போல தான் நடக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம ஊர்லேயே ஜல்லிக்கட்டு நடந்தது. நீங்கள் மாட்டை வச்சு திங்கிறவங்க, அப்போ உங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்னங்க சம்மந்தம்? நீ தேவையில்லாமல் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீ கலந்துக்கிட்ட. அங்கே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீ என்ன பண்ண, ஜல்லிக்கட்டு பாயிலிங் பாயிண்டில் தேவையே இல்லாமல் அங்கே மோடிக்கு எதிரான மனநிலை, மத்திய அரசுக்கு எதிரான மனநிலையை அங்கே நீங்கள் ஃபியூவல் பண்ணி அப்புறம் அங்கே நான் மாட்டுக்கறி திங்கிற போராட்டத்தை அதோட சேர்த்தீங்க. ஜல்லிக்கட்டுங்கிறதே மாடுகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டுங்கிறதே. அப்போ ஒரு பாயிலிங் பாயிண்ட் ஜல்லிக்கட்டில் நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்த நீங்கள் கொண்டு வந்து அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றாங்க. அதே வேலையே இப்போ இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ், இது எல்லா இடத்துலையுமே அவங்க பண்ணக்கூடிய ஒரு சாம்பிள், அது ஒரு பேட்டர்ன், இதை மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது. அது தொடர்ந்து இதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கி ட்ரம்ப் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடு கூட இருக்கக்கூடிய பர்சனல் செக்ரட்டரி, அவருக்கு அட்வைசரி செக்ரட்டரி அப்படின்னு இருக்கிற ஒருத்தரை கூட இந்த மாதிரி ஒரு துலுக்கனை தான் அவர் ஒரு தீவிரவாத அமைப்பு தொடர்புள்ளவர், ஒரு தீவிரவாத அமைப்பில் தொடர்புள்ளவராகவும் தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது. இதெல்லாம் இனி ட்ரம்ப் எப்படி புரிஞ்சுக்க போறார், எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாருங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஒரு ஹோதால ட்ரம்ப் தன்னை ஒரு, அதான் சொன்ன ஏற்கனவே மமதையினுடைய இதில் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சைனா கூட உள்ள டீலை கூட இன்னைக்கு பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அந்த விட்டு கொடுத்து இன்னைக்கு சைனாவுடைய, அதாவது சுயநலத்தினுடைய உச்சம் வந்தபோது இப்படிலாம் தான் வருங்கிறதுக்கு சைனாவோட டீலை இன்னைக்கு பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் இந்த சைனா டீல் இவர் போனதுனால இப்போ இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தான் பெருத்த அளவில் நஷ்டம் ஏற்பட போகிறது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ட்ரம்ப் இன்னும் சில விஷயங்களை வச்சு கூட புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரியினுடைய நிலைகளை எல்லாம் பார்த்தாவது புரிஞ்சுப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மனியாக இருக்கலாம், இல்லை இன்னைக்கு இங்கிலாண்டாக இருக்கலாம், இங்கே எங்கேயுமே இன்னைக்கு துலுக்கனுடைய இந்த லிபரல்ங்கிற போர்வையில் நீங்கள் விட்ட இல்லீகல் இமிக்ரேஷன், அதாவது இந்த அகதிகளுக்கெல்லாம் நீங்கள் ஓவராக நீங்கள் அடைக்கலம் கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு அவங்க நாட்டில் இப்போ அவங்களால சுதந்திரமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு ட்விட்டரில் நான் பார்த்தேன். பெட் அனிமலாக பன்னியை வச்சுட்டு இருக்காங்களாம். பெண்கள்லாம் சாலையில் நடக்கும் பொழுது அவங்களுடைய பாதுகாப்புக்காக பெட் அனிமலாக பன்றியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த நாட்டில் அப்படி இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், ரொம்ப நாளைக்கு இந்த பன்றி பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது. ஏன்னா நம்ம ஊர் தான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள். நம்ம ஊரில் ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. இப்போ சேலம் தீவெட்டிப்பட்டி பக்கத்தில் ஒரு அரசாங்க இடத்த இன்னைக்கு துலுக்கனுக்காக தாரை வார்த்து கொடுத்துருக்கிறார்கள். இவங்க எந்த இடத்த தாரை வார்த்து கொடுத்தார்களோ அந்த இடத்துல ஏற்கனவே என்ன பலியிட்டு இருந்தாங்கன்னா பன்னி பலியிட்ட இடம் தான் அது. அதை தான் இப்போ தாரை வார்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதையே தாரை வார்த்து கொடுத்தது இப்போ அவங்க ஏற்றுக்கிட்டு இப்போ அந்த இடத்துல ரம்ஜான் தொழுகை, பக்ரீத் தொழுகை எல்லாமே நடத்தியிருக்காங்க இப்போ அந்த இடத்துலையே. அப்படி பார்க்கும்போது இனி அது கூட உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கேடயமாக இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், துலுக்கனை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பிரதாயம், சடங்கு இதெல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை என்னானாலும் அவர்களே ஆள வேண்டும், அதில் வேற யாரும் வந்துடக்கூடாது. அதனால் எதை வேண்டுமானாலும் அதை செய்து அதை அடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர்கள் தலையாக இருப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய மத நூல் இருக்கக்கூடிய அந்த 3 கொள்கை, காஃபிர், உம்மா, ஜிஹாத். இந்த 3ஐயும் அவர்கள் மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இது 3ம் இருக்கும் வரை உலகத்தில் துலுக்க பயங்கரவாதம் என்பது தீராது. அதுதான் இதில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.